சின்ன வயசுல அம்மா எப்படா அந்த சட்னி செய்வாங்கன்னு அடம்பிடிச்ச காலம்லாம் இருக்குது. அது செய்கிறதுக்கு வந்து 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, தேங்காய், அப்புறம் வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, முக்கியமான விஷயம் தக்காளி. ஃபஸ்ட்டு இந்த துவரம்பருப்பை எண்ணெயில் வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வணக்கி எடுத்தாச்சு. கூடவே கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஃபைனலாக தான் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கணும். வேற என்னங்க, கடைசியாக புளியை போட்டு சட்னியை அரைச்சி எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சின்ன வயசுல அம்மா எப்போ செஞ்சு தருவாங்க, நானும் எங்கள் அண்ணெல்லாம் அடம்பிடிப்போம். இந்த சட்னி செய்யறதுக்கு என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து நாக்குல சும்மா நாட்டியும் ஆடும். கண்டிப்பாக இதை ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. A few moments later. எனக்கு பிடிச்சது அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து 4 மாப்பு, சார்ஜரு இது எல்லாமே வந்துடும். அது கூடவே வந்து இந்த எக்ஸ்டெண்டபிள் ராடு வந்துடும். இது அசம்பிள் பண்ணுறதுமே ரொம்பவுமே ஈஸி தான். இது கூடவே வந்து ஒரு மெக்சரிங் கப்புமே கொடுத்துருவாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வெல்க்ரோ டைப்புங்கிறதுனால நம்ம ஈஸியாக ஒட்டிக்கலாம். இந்த சுவிட்ச் வந்து பவர் சுவிட்ச் ஒன்று, ஸ்ப்ரே சுவிட்சுன்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி நமக்கு அழுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ளீனாக தொடச்சிக்கலாம். முக்கியமான விஷயம், இது 180 டிகிரி வரைக்கும் பெண்ட் ஆகிறதுனால இப்போ கட்லு, சோஃபா இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து எல்இடி லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெட் மாப் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை மாப் யூஸ் பண்ணி எங்கெங்கே தொடச்சுமோ அந்த ட்ரையான இடத்த எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதோடைய பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது.